அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ரசம். அது தூதுவளை ரசம். அதாவது சளி, இருமல், தும்மல், ஃபீவர்லாம் மழை காலத்தில் நிறைய பேருக்கு வரும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சு நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம், குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது நமக்கு தொண்டை சளியெல்லாம் கரைஞ்சி வெளியாயிடும். ஃபீவரையும் கட்டுப்படுத்தலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எடுத்து வச்சுருக்கேன், மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், பூண்டு, உரிச்ச பூண்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளை கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பூ எல்லாமே சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாளிக்க கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய். இங்கே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். புளியில் உப்பு போட்டு கரைச்சி அதில் ஒரு தக்காளியை பிணைஞ்சி வச்சுருக்கேன். அதுலேயே நான் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் எப்படி செய்யுதுன்னு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இப்போ இந்த ஜாரில் ஃபஸ்ட்டில் மிளகு, ஜீரகம், தனியா இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டில் பவுடர் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு நான் தூதுவளை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தூதுவளை இலையையும் பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நான் அரைப்பேன். இப்போ ஃபஸ்ட்டில் இதை பவுடர் பண்ணிட்டு வரேன். நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் கருவேப்பிலையை தாளிக்க போகிறது இல்லை. கருவேப்பிலை இந்த மசாலாவோடய சேர்த்து அரைக்க போகிறேன். அது கூடயே இந்த 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல்லு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தூதுவளை இலையை எடுத்து போட்டுக்க போகிறோம். பாருங்க, போட்டுட்டேன். இதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுவும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக லைட்டாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் தூதுவளை கீரை எல்லாத்தையும் போட்டு நான் கோர்ஸாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சாலும் அது பொடி மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அதை தாளிக்க போகிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட போகிறேன். எப்பயுமே ஆயில் நல்லா சூடு ஏறின பிறகு தான் கடுகே நம்ம சேர்க்கணும். கம்மியாக இருக்கும்போது சேர்த்துட்டோம்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு பொரியணும். அந்த டைமில் நான் காஞ்ச மிளகாவும் போட்டுடுறேன். இப்போது பெருங்காயத்தூள் இதிலே நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடுகுலாம் பொரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றுறேன். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கீரை அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, தூதுவளை கீரை, அதை இதில் சேர்த்துட்டேன். நான் அரைச்சது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் இருக்குது, மிளகு இருக்குது, எல்லாம் சேர்ந்து காரமாக இருக்கும். ஆனால் ஃபீவர் டைம்லேயும் சளி பிடிச்சிருக்கும் போதோ இதை குடிக்கும் போது நம்ம தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு அளவையும் நான் 1.5 ஸ்பூன் போட்ட இடத்துல நீங்கள் 1 ஸ்பூனாக ஆக்கிக்கலாம். நுரக்கட்டி வரும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரசம் நுரக்கட்டி வருது, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நான் கொதிக்க விடலை, ஆஃப் பண்ண போகிறேன்.
எப்பயுமே ரசத்தை வந்து நம்ம எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கருவேப்பிலை அரைச்சி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாளித்து கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் மருந்துன்ற எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மூலிகையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வீடியோவாக தான் வந்து வெளியிட போகிறோம். எங்கள் வீட்டில் வளர்ந்த தூதுவளையை வச்சு தான் நான் இந்த ரசத்தை பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு கார்டன் வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்து தானாகவே வந்து எவ்வளோ கீரைங்க வளர்ந்துருக்கு அதெல்லாம் வச்சு நான் என்னென்ன பண்ணலான்றதை வந்து உங்களுக்கு பின்னால் வர வீடியோ நான் போடுவேன். இப்போது நம்ம ரசம் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.